ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் சினிமலை வந்தாச்சு. 8:30 ஆகிடுச்சு. அடுத்த வாரமெல்லாம் முருகர் எங்கள் தலையில் 4 கொட்டு கொட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 12 வருஷமாக ஸ்டெப்பில் தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த 1 மந்த்தாக மலைப்பாதை வழியாக விட்டாங்க. நாங்கள் 2 வீலர்லேயும் கார்லேயும் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக ஸ்டெப் ஏறிடுவோன்னு முடிவு பண்ணிட்டோம். உள்ளே வந்ததையும் அழகாக போய் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு 3 தோப்புக்கரணத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிட்டோம். செவ்வாய்க்கிழமை எப்பவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். அவருக்கு ஒரு 3 தோப்புக்கரணம் போட்டுட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதனால பொறுமையாக போய் சாமி கும்பிடலான்ட்டு உள்ளே போயிட்டோம். மூலவரை கும்பிட்டுட்டு அப்படியே சைடில் வந்தால் குரு பகவானுக்கு அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குரு பகவானை பார்த்துட்டு மூல விநாயகர் இருப்பார். அவருக்கு ஒரு டைம் தோப்புக்கரணம் போட்டுருவேன் நான். எனக்கு அதான் தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப பிடிக்குமே. அதுக்காக அவருக்கும் தோப்புக்கரணம் போட்டுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து ஆளுக்கு மாற்றி மாற்றி நான் வாணியை செல்ஃபி எடுக்க, வாணி என்ன செல்ஃபி எடுக்க, ஓகேன்ட்டு ஃபோட்டோ எடுத்து முடித்தோம். மெயின் பிக்சரை மறந்துட்டுமே, பொங்கல் வாங்கணும்ல அப்படின்ட்டு போயிட்டு நான் என்னோடய வேலைக்கு எப்பவுமே செய்வேன்ல. ஆனால் என்னோடய ஃபேவரட் புளியோதரை இன்றைக்கி இல்லை. அதனால சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல் 3யும் வாங்கி திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆந்திவே வர்றபோது ஒரு அள்ளி குளம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அள்ளி. ஆனால் மொபைலில் நல்லா தெரியலை. நான் அடுத்த டைம் கண்டிப்பாக அந்த குளத்துலையும் அந்த அள்ளிப்பூவையும் காமிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.